Good evening, friends. Warm welcome to Halifnat Institute of Mathematics. Today we discuss about the supremum and infimum. From this topic, we want to know about what is bounded below, bounded above, bounded and unbounded sets. Now I give the definition from the book Real Introduction to Real Analysis, Bartle and Sherbet. The definition is: let S be non-empty subset of R. A set S is said to be bounded below if there exists a real number L such that L less than or equal to S for every S belongs to S. Each such number L is called lower bound of S. ஸோ என்ன மீனிங்னா, ஒரு செட்டு வந்து பவுண்டட் பிலோ அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னா எனக்கு ஒரு ரியல் நம்பர் கிடைக்கணும், அது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். வாட் இஸ் திஸ் கண்டிஷன்? பவுண்டட் பிலோ சின்ன நம்பர், தட் மீன்ஸ் தேர் இஸ் எ ரியல் நம்பர். அந்த நம்பர் என்ன கண்டிஷன் இருக்கணும் எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று சின்னதாக இருக்கணும், இல்லை ஈக்குவல்ட்டாக இருக்கணும். அங்கே இருக்க எல்லா எலமெண்ட்டோட, எங்கே இருக்க எல்லா எலமெண்ட்டோட, என்னுடைய செட்டில் இருக்க எல்லா எலமெண்ட்டோட சின்னதாகவும் இருக்கணும், இல்லைனா ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அந்தமாரி நம்பர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், கலெக்ஷன் தான் லோவர் பவுண்ட் ஆஃப் எஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ ஃப்ரம் திஸ் ஐ கேன் சே சம் எக்ஸாம்பிள். லெட் அஸ் சே I can take a set A equal to closed interval 0, 7. Okay, so this is subset of real number. So I can say it is bounded set or not. From this set நம்ம என்ன செய்யணும்னா ஒரு ரியல் நம்பரை கண்டுபிடிக்கணும். ஓகே, அந்த ரியல் நம்பர் எப்படி இருக்கணும், எனக்கு இங்கே இருக்க எல்லா நம்பரோட சின்னதாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஈக்குவலாக இருக்கணும். ஸோ நான் இங்கேருந்து ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிறேன், தட் மீன்ஸ் ரியல் நம்பர்லேருந்து, தட் எல் பிகம்ஸ் 0ன்னு எடுத்துக்கிறேன் இன் ரியல் நம்பர்லேருந்து. என்னோடய கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா பாருங்கள். வாட் இஸ் மை கண்டிஷன்? 0 less than or equal to S, S belongs to capital set A. எஸ், இங்கே இருக்க எல்லா நம்பரோட 0 ஆனது எனக்கு சின்ன நம்பர், சம்டைம் ஈக்குவலாக போகலாம், 0 இருக்க சொல்ல ஈக்குவலாக போகுது. அதனால் என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு, this simply 0 is a lower bound for A. 0 மட்டும்தான் லோயர் பவுண்டா? இப்போ அதுதான் கொஸ்டின் நம்மளுக்கு. அப்படின்னு கேட்டிங்கன்னா 0 மட்டும் லோயர் பவுண்டில், 0வோட கீழே இருக்க, தட் மீன்ஸ் 0வோட சின்ன நம்பர் எல்லாமே என்னது எனக்கு இந்த செட்டுக்கு லோயர் பவுண்ட் தான். ஸோ ஐ கேன் டிஃபைன் A lower bound LB. What is my lower bound of A? This is nothing but set minus infinity small l. I can say this set is L is including. So this is nothing but lower bound set. This is nothing but lower bound set of A. Okay, so here LB is equal to the minus infinity 0. ஸோ ஒரு செட்டுக்கு லோவர் பவுண்டு பார்த்தீங்கன்னா ஒருத்தன் இருக்கணும் அவசியம் இல்லை. ஒருத்தனை நம்ம கண்டுபிடிச்சோம்னா அந்த ஒருத்தன்லேருந்து நம்ம மட்டும் டிஃபைன் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஒரு செட்டை. ஸோ அப்போ லோவர் பவுண்ட் சொல்கிறது ஒரு ஆள் இல்லை, இட்ஸ் எ கலெக்ஷன் ஆஃப் தட் மீன்ஸ் இட் இஸ் எ செட்டு. ஓகேவா? இப்போ என்ன மீனிங் எனக்கு இது தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த லோவர் பவுண்டு ஒரே ஒரு ஆளாக இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சிச்சு, நிறையா பேர் இருக்கான்னு. அப்போ ஒரு ஆளாக என்ன சொல்ல முடியுமா, தட் மீன்ஸ் யூனிக்னஸ் ப்ராப்பர்ட்டியை ஹோல்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் பண்ண முடியும். என்ன மீனிங் போட்டிங்கன்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா,
இப்போ இங்கே இருக்க செட்டில் இந்த செட்டில் வாட் இஸ் அ மினிமம் நம்பர் லீஸ்ட் நம்பர் யார் சொல்ல முடியாது, ஏன்னா மைனஸ் இன்ஃபினிட்டி போகுது. ஆனால் இதே இடத்துல நான் வாட் இஸ் அ கிரேட்டஸ்ட் எலிமெண்ட்டு, நோ, த கிரேட்டஸ்ட் எலிமெண்ட் இஸ் L. That means that here it is 0. Okay. So now this concept, it means greatest lower bound. What is this? Greatest lower bound. So greatest lower bound of a set A is equal to the, what is the set A? Is equal to the 0. Okay. So this is called infimum of A. So now lower bound என்ன படிச்சிட்டோம், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது லோயர் பவுண்ட் பார்த்தீங்கன்னா சிங்கிள் எலிமெண்ட்டாக இருக்கணும் அவசியம் இல்லை, அவன் ஒரு செட்டாக தான் கிடைப்பான் எனக்கு. ஸோ லோயர் பவுண்ட் வந்து ஒரு செட்டாக கிடைக்கும்போது ஒரு எலிமெண்ட்டு எனக்கு வேணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட்டுக்காக நம்ம யாரை கொண்டு வந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் லீஸ்ட் எலிமெண்ட் சொல்ல முடியாது, ஸோ கிரேட்டஸ்ட் எலிமெண்ட் தான் சொல்ல முடியும். கிரேட்டஸ்ட் எலிமெண்ட் இஸ் சம்திங் பட் ஹியர் இட் இஸ் எல். ஸோ எல் மீன்ஸ் 0 ஃப்ரம் திஸ் செட். அதனால் என்னுடைய GLB ஆஃப் செட் A ஈக்குவல் டு 0ன்னு ஆயிடுச்சு. தட் இஸ் கால்டு இன்ஃபிமம். ஓகே. ஸோ ஐ டிடன்ட் சே த டெஃபினிஷன் ஆஃப் இன்ஃபிமம், but I can find infimum of a set from lower bound ideas. Okay. Similarly, bounded above. Okay. You can say this is example 1. Let's say take example 2. ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இதில் லோவர் பவுண்டு இந்த செட்டுக்குள்ளேயே வந்துட்டான். தட் மீன்ஸ் கிரேட்டஸ்ட் லோவர் பவுண்டு இந்த செட்டுக்குள்ளேயே வந்துட்டான். பட் இன் ஜென்ரல் அவன் செட்டுக்குள்ளே இருக்கணும்னு எனக்கு அவசியம் இல்லை. Let us say I take a set B equal to open interval 0, 1. From this set, from நான் கொடுத்த டெஃபினிஷன் படி பார்த்தீங்கன்னா, என்னுடைய lower bound of B is equal to என்ன விட எனக்கு minus infinity, 0. So this implies என்னுடைய infimum of a set B is equal to என்ன கூட எனக்கு, what is that? Infimum is greatest lower bound, so greatest number is 0. So here it is 0 does not in, that means B does not in B. So அப்போ என்னுடைய infimum or in future supremum, it need not be a member of the given set. Okay. ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய முக்கியமான விஷயம். ஓகே. ஃப்ரம் definition to bounded above. Similarly, I can take this set. Okay. See, let us say I can take set is set 1 by n such that n in natural number. ஸோ அப்போ என்ன வரும் எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, 1, 1 by 2, 1 by 3, like going this. Okay, so this is a set of elements from 1, 1 by 2, 1 by 3, going this. Okay, so what is the definition? What is the definition of bounded above? That is nothing but there is an element in R. அந்த எலிமெண்ட் எப்படி இருக்கும், எனக்கு அங்கே இருக்க எல்லா எலிமெண்ட்டோட பெருசாக இருக்கணும், இல்லைனா ஈக்குவலாக போகணும். இப்போ இங்கே இருக்க எல்லா எலிமெண்ட்டோட பெருசாக இருக்கிறது யார், எனக்கு 1 தான் இருக்குது பெரிய நம்பர். அப்போ 1 அதிகமாக இருக்கணும். அப்படி இருந்தால் அவன் பேர் எனக்கு அப்பர் பவுண்ட். ஓகே. ஸோ 1 is greater or equal to every element in C. This implies lower, that means upper bound of C equal to என்ன வரும் எனக்கு, இப்போ 1க்கு மேலே இருக்க நம்பரும் 1ம் அப்பர் பவுண்டாக போடுவோம். ஸோ அப்போ 1, infinity is a
upper bound. Okay, so from this set again it is a not a unique element, it is infinitely many element in the upper bound set, but I need to a unique element. So that's way here greatest element யாருன்னு எனக்கு தெரியாது, but least element தெரியும். What is the least element? That is 1. So least element, least upper bound is nothing but என்ன ஆயிடுச்சு எனக்கு இதில் 1. எதோட least upper bound? C ஓடது. This is nothing but supremum of C. ஸோ அப்போ சுப்ரீமம் இன்ஃபினிமம்னா என்ன மீனிங் எனக்கு? ஃபஸ்ட்டு கண்டிஷன் அந்த எலமெண்ட்டு அப்பர் பவுண்டில் இருக்கணும், இல்லைன்னா லோவர் பவுண்டில் இருக்கணும். அப்பர் பவுண்டில் இருந்தால் அந்த எலமெண்ட் தான் இருக்கிற லீஸ்ட் எலமெண்ட்டாக இருக்கணும். சப்போஸ் லோவர் பவுண்டில் இருந்தால் அந்த எலமெண்ட்டாக இருக்கிறதுல கிரேட்டஸ்ட் எலமெண்ட்டாக இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு அதான் கண்டிஷன்ஸு இங்கே நம்மளுக்கு அப்படியே நேச்சுரலாகவே வருது. ஸோ நம்ம இது போய்ட்டு டெஃபினிஷன்லாம் படித்து நம்ம ஒன்று பெருசாக பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா? ஸோ அகெயின் ஹியர் ஒன் பிலாங்ஸ் டு எ செட்டு, but in our general supremum or infimum may or may not belongs to a given set. Okay, so this is the concept. So finally, what is bounded set? What is bounded set? Here it is this. If a set has a both bounded above as well as bounded below is called bounded set. ஒரு செட்டுக்கு அப்பர் பவுண்டும் கிடச்சி லோவர் பவுண்டும் கிடச்சிட்டாங்கன்னா அந்த செட்டை நம்ம என்ன சொல்லிடலாம்? பவுண்டட் செட்னு சொல்லிடலாம். அப்படி கிடைக்கலனா யாராவது ஒருத்தன் கிடைக்காம இருந்தாலே அதுக்கு பேர் அன்பவுண்டட் செட். ஓகே, ஸோ நம்ம இங்கே கொடுத்த 3 செட்டுமே இந்த 0,7 அப்புறம் 0,1 and this set. From this set, what is infimum? ஹியர் இந்த செட்டில் இருக்க சின்ன எலிமெண்ட் யார் எனக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 1, 1/2, 1/3 இப்படி போயிட்டே இருந்து கடைசியில் எனக்கு 1/∞ ஒரு நம்பர் ஓகே ஃபியூச்சரில் வரும். அப்போ 1/∞ பிகம்ஸ் 0. அப்போ இந்த செட்டில் இருக்க சின்ன எலிமெண்ட் எனக்கு 0 தான். ஸோ அப்போ இன்ஃபிமம் என்னது எனக்கு? இன்ஃபிமம் ஆஃப் செட் சி ஈக்குவல் டு 0. ஸோ ஃப்ரம் திஸ் இப்போ நம்ம இது 0 சொல்கிறதுக்கு அப்போ என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம lower bound of C கண்டுபிடிக்கணும். what is lower bound of C? equal to the 0. 0 விட எல்லா நம்பர் கீழே நம்பர் எல்லா நம்பர். ஸோ அப்போ -∞, 0. ஹியர் கவனிங்க, சுப்ரீமம் மெம்பராக இருக்கான், பட் இன்ஃபிமம் மெம்பராக இல்லை. ஆனால் அந்த 0 எனக்கு வரவே மாட்டான் செட்டில். பட் 0 நோக்கி தான் போதும் தெரியும், ஆனால் 0 எனக்கு அந்த செட்டுக்குள்ளே வர மாட்டான். ஸோ இன்ஃபிமம் நான் அப்போ இங்கே என்னென்ன பார்த்துருக்கோன்னா, ஒரு செட்டுக்கு சுப்ரீமம் கிடைக்கலாம், கிடைக்காம போகலாம், கிடைச்சா அந்த செட்டுக்குள்ளே இருக்கலாம், இருக்காமல் போகலாம். சிமிலர்லி இன் இன்ஃபிமம் கான்செப்ட்லேயும். ஓகேங்களா? ஓகே, ஸோ திஸ் இஸ் தி பவுண்டட் செட். திஸ் இஸ் ஆல்சோ பவுண்டட் செட் பிகாஸ் லோவர் பவுண்ட், தட் மீன்ஸ் இன்ஃபிமம் இஸ் 0 அண்ட் சுப்ரீமம் இஸ் 7. இன் திஸ் செட் அகெயின் infimum is 0, supremum is 1. Okay, so I can say some other set. I can take this set -∞, 0. It is bounded above, but it is not bounded below. Okay, similarly I can take this one. It is bounded below by 1, but it is not bounded above. Okay, so these are the concept of supremum and infimum. Okay,